ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரெண்டிங்கான இஃபா சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான சாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 4 பாயில்டு எக்கோட ஒயிட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் திக்கான மில்க் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான க்ரீம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 சீஸ் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக பிச்சு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மையாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதை மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நம்ம ஸ்பைஸ் வேணும்னா அந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டாம் அப்படின்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தவா எடுத்துகிட்டு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி, தந்தூரி சிக்கன் மசாலா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கர்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 பீஸ் சிக்கன் லெக்கு தையோடு எடுத்திருக்கேன், 1/4 பீஸு. ஃபஸ்ட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டும் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனில் நல்லா 2 பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதாவது ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொல்கிறத விட கொஞ்சம் மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக்கு. அது கடைசி நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உப்பும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணி நல்லா 2 பக்கமும் நல்லா பீசஸ் நடுவில் வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா 2 பக்கமும் நல்லா ஃபுல்லாக மசாலா தடவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ரேப் போட்டு ஒரு மினிமம் ஹாஃப் அன் ஹவராவது அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா இந்த மாதிரி ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் ரோஸ்ட் பண்ணேன். நல்லா ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் இப்போ அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா 4-5 பீசஸ்ன்றனால கொஞ்சம் பட்டர் உருகி நல்லா நிறையா வரணும். அப்போ தான் 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணுறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா லெக் பீஸ் தானே, ப்ளஸ் பெரிய பெரிய பீசஸ்ன்றனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக 2 பக்கமும் 1 by 1 போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பக்கம் நான் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி வேக வச்சுக்கலாம். இந்த இடத்துல நல்லா சிக்கனை நிமித்தி வச்சு சைடாக வச்சு கீழே மேலே அங்கிட்டு இங்கிட்டு எல்லா இடமும் நல்லா ஃப்ரை ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் சிக்கனை எல்லா பொஷன்லேயும் மாற்றி வச்சு வேக வைக்கிறேன். இப்போது நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற க்ரீம் சாஸ் தான் அது. அதை அப்படியே மேலே ஃபுல்லாக ஒரு பக்கமாக நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சு எடுத்தோம்னாலே சூப்பராக அது நல்லா அதில் நல்லா மெல்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஃபா சிக்கன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.